இன்னைக்கு நாம வீட்லயே டொமேட்டோ சிக்கன் எப்படி சேர்ந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபில நம்ம நறுக்கின வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே போட மாட்டோம். நீங்க சிக்கன்ல நிறைய ரெசிபி செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த டொமேட்டோ சிக்கன் வேற லெவலா இருக்கும். நீங்க சிக்கன் வாங்கினா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம டொமேட்டோ சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல சோயா சாஸ் ஒரு 5 ml, அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 100 ml. இது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி 75 கிராம், பூண்டு 75 கிராம். இது ரெண்டையுமே நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க 1 கிலோ சிக்கன்ல தான் டொமேட்டோ சிக்கன் செய்ய போறோம். இப்ப முதல்ல நாம சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அதுல சிக்கனை 1 கிலோ போட்டுடலாம். அப்புறம் அதுக்கு மேல இஞ்சி பூண்டு அரைத்தது 150 கிராம். அடுத்து மிளகாய் தூள் 15 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், அப்புறம் சிக்கன் 65 மசாலா 25 கிராம். அடுத்து சிக்கன் சிக் மசாலா 25 கிராம். சிக்கன் சிக் மசாலா எங்க கிடைக்கும் போன வீடியோல நீங்க கேட்டிருந்தீங்க. கோழிக்கறி கடையிலேயே மசாலா விற்கிறாங்க, நம்ம கேட்டோம்னா கிடைக்கும். ஒருவேளை நமக்கு அந்த சிக்கன் சிக் மசாலா கிடைக்கலன்னா நம்ம அந்த மசாலா போடவே தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சிக்கன் 65 மசாலால 25 கிராமுக்கு பதிலாக 50 கிராமா போட்டுக்கங்க. தயிர் 100 ml. அடுத்து கரம் மசாலா 15 கிராம், பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 10 கிராம், தேவையான உப்பு. இப்ப கிளறிடலாம். அவ்வளவுதான், மசாலா ரெடி. இந்த மசாலா ஒரு 10 நிமிஷம் ஊறணும். சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம டொமேட்டோ சிக்கனை செஞ்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. எண்ணெய் 300 ml. எண்ணெய் சூடானதும் நாம செஞ்சு வச்சிருக்க சிக்கன் மசாலாவை போட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஊத்தி இறக்கணும்னா சுவையான டொமேட்டோ சிக்கன் ரெடி. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப டொமேட்டோ சாஸ் ஊத்திடலாம். டொமேட்டோ சாஸ் 100 ml. அடுத்து சோயா சாஸ் 5 ml. இப்ப கிளறிடலாம். அவ்வளவுதான், சுவையான டொமேட்டோ சிக்கன் ரெடி. டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டொமேட்டோ சிக்கன் ரொம்பவே சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ